அன்னைக்கு சரியா ஜனவரி 4, 2014 அந்த வருடம் தொடங்க ஆரம்பிச்ச 4வது நாள். ஆந்திர பிரதேச மாநிலத்தோடைய கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மச்சிலிப்பட்டினத்தில் நோபல் காலனி என்ற பகுதியில் ஒரு மாடி வீட்டோடைய மின் விளக்குகள் எல்லாமே அதிகாலை நேரத்தில் ஒளிர ஆரம்பிச்சது. என்னன்னு உள்ள பார்த்தா 23 வயது நேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரான எஸ்தர் அனுயா தன்னுடைய பெட்டி படுக்கையில் தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே வேக வேகமாக பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அவங்களுக்கு பக்கத்திலேயே எஸ்தருடைய அப்பாவான சுரேந்திர பிரசாத்தும் வேக வேகமாக தன்னுடைய மகளை டிராப் பண்றதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு தன்னுடைய அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அப்பா எனக்கு இன்னைக்கு போகவே மனசு இல்ல, ஆனாலும் போய் தானே ஆகணும் அப்படின்ற சோகமான முகத்தோடைய தான் தன்னுடைய பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த எஸ்தர் எங்க வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து 1300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாம்பேல உள்ள இன்ஃபினிட்டி ஐடி பார்க்ல இருக்கிற டிசிஎஸ் கம்பெனியில தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இந்த எஸ்தர் அனுயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு மறுபடியும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு அதிகாலை நேரத்திலேயே தன்னுடைய வீட்டில் இருந்து அவங்க கிளம்பி 65 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி விஜயவாடா அப்படின்ற பகுதியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே தான் அதிகாலை 6 மணிக்கு பாம்பேக்கு செல்லக்கூடிய எல்டிடி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏசி கோச்சில் அப்பர் பர்த்தை புக் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அப்பாவும் மகளும் அதிகாலை 5:30 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து அந்த ட்ரெயினில் தன்னுடைய மகளை ஏற்றி விட்டு இருந்திருக்காரு. சோகமான அந்த பிரிவோடு தான் 2 பேரும் அங்க இருந்து பிரிய ஆரம்பிச்சாங்க. பட் அதுதான் உங்களுடைய கடைசி சந்திப்புங்கிறது அப்போ அந்த அப்பாவுக்கும் அந்த மகளுக்கும் தெரியாது. எஸ்தரை ட்ரெயினில் ஏற்றி விட்டதுக்கு பிறகு அந்த அப்பா வந்து தன்னுடைய வீட்டுக்கு வழக்கம் போல வந்திருக்காரு. எஸ்தர் கிட்டத்தட்ட ஒரு நாள் கிட்ட 21 மணி நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள டிராவல் பண்ணி தான் அவங்க அந்த ஊருக்கே போக முடியும். ஸோ இதனால அந்த அப்பாவும் வழக்கம் போல தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமாக எஸ்தருடைய அப்பா வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நைட்டு நேரத்தில் தன்னுடைய டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தன்னுடைய மகள்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அப்பா, நான் சோலாப்பூர் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் ஹாஸ்டல் போனதும் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க இரவு முழுக்க தூங்காம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை அவங்க கட் பண்றாங்க. பட் அதுதான் அப்பாவும் மகளும் பேசிக்கிட்ட கடைசி கான்வர்சேஷன். இவங்க டிராவல் பண்ண அந்த ட்ரெயின் சோலாப்பூர் பகுதிக்கு வந்துருச்சு. பட் அங்க இருந்து கிட்டத்தட்ட 402 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிட்ட இவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் இருந்திருக்கு. இதனால தான் தன்னுடைய அப்பாவுக்கு சீக்கிரமாவே கால் பண்ணி நீங்க தூங்கிருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி தனியா இரவு நேரத்தில் டிராவல் பண்ண அந்த பொண்ணு பாம்பேக்கு போனாங்களா இல்லையா, ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அப்பாவுக்கு கால் பண்ணாங்களா இல்லையா, அந்த பொண்ணுடைய லைஃப்ல அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? 2014 ஒட்டுமொத்த இந்தியாவுமே மறக்கவே முடியாத ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் தான் இன்னைக்கான வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். எஸ்தர் பாம்பேக்கு ரீச் ஆகிட்டாங்களா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மச்சிலிப்பட்டினத்தில் இருந்து 136 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற காக்கிநாடா மாவட்டத்தில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில தான் பிடெக் இசிஇ முடிச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்திருக்காங்க. அப்படி அவங்க அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஃபைனல் இயர் சமயத்திலேயே டிசிஎஸ்ல இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி இவங்க கூட இருக்கிற இன்னும் சில தோழிகள் கூட செலக்ட் ஆகி ட்ரைனிங் பீரியடுக்காக திருவனந்தபுரத்துக்கும் இவங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை, பெங்களூர் அப்படின்னு இந்த 2 இடங்கள்ல வேலை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு ஃபைனலி இந்த பாம்பேல இன்ஃபினிட்டி ஐடி பார்க்ல இருக்கிற டிசிஎஸ் கம்பெனில வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் 2013 கிறிஸ்மஸ் வரப்போறதுனாலையும் தன்னுடைய அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா ஓட்டி எல்லாம் பார்த்து தனக்கான லீவ் எல்லாம் சேகரிச்சு வச்சுட்டு தான் டிசம்பர் 20 தன்னுடைய சொந்த ஊரை நோக்கி இவங்க ட்ரெயின்ல புறப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படி புறப்பட்டு போன இந்த எஸ்தர் நேரா ஹைதராபாத்ல இருக்கிற தன்னுடைய தோழியோடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணதுக்கு பிறகுதான் தன்னுடைய சொந்த ஊரான
பகுதியான மச்சிலிப்பட்டினத்துக்கு டிசம்பர் 23ஆம் தேதி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா கூடயும் குடும்பத்தார்கள் கூடயும் அந்த கிறிஸ்மஸை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க டிசம்பர் 30ஆம் தேதி அங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. ஏன்னா அதுக்குள்ள இவங்களுடைய லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதனால அதுக்குண்டான ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே இவங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. ஆனா எப்படி நம்ம சொந்த ஊருக்கு வந்துட்டு வெளியூருக்கு போனா போக மனசு இல்லாம இருப்போமோ அந்த மாதிரியான ஒரு தவிப்பு தான் இந்த எஸ்தருக்கும் அந்த நேரத்தில் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு போகிறதுக்கே மனசு இல்ல. முக்கியமா அவங்களுடைய அப்பாவை பிரியறதுக்கு மனசே இல்லை. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய அப்பா கிட்டேயே, அப்பா நான் இன்னைக்கு போலப்பா, நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இங்க தங்கிட்டு அதுக்கப்புறமா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எஸ்தர் இந்த முடிவையே மாத்திருக்காங்க. ஒருவேளை அவங்க பிளான் பண்ணபடி போயிருந்தா கூட அவங்களுக்கு அந்த அசம்பாவிதம் அவங்களுடைய லைஃப்ல நடந்திருக்காது. அதன் பிறகுதான் ஜனவரி 4ஆம் தேதி அதிகாலை நேரத்திலே ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நான் போயிடுவேன், நான் பகல் நேரத்தில் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சி தான் அன்னைக்கு அந்த ட்ரெயின் டிக்கெட்டை இவங்க புக் பண்ணி அதில் டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மர்மமான கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. ஜனவரி 4ஆம் தேதி இரவு நேரத்தில் 9 மணிக்கு தன்னுடைய அப்பா கிட்ட கால் பண்ணி சோலாப்பூர் அப்படின்ற பகுதிக்கு இந்த பொண்ணு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து அந்தேரி அப்படின்ற பகுதியில் உள்ள YWCA இன்டர்நேஷனல் ஹவுஸ் என்ற ஹாஸ்டல்ல தான் இவங்க தங்கியிருக்கிறதுனால அங்க போகலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. ஸோ குறித்த நேரத்தில் இவங்க அங்க போயிருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் மறுநாள் விடிந்ததுக்கு பிறகும் கூட எஸ்தருடைய அப்பா கால் பண்ணி பார்க்கறாரு. அப்போ தன்னுடைய மகள் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நீண்ட நேரம் கால் பண்ணியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால ஒருவேளை டிராவல் பண்ண களைப்புல இருப்பா, அப்படி இல்லைன்னா தூங்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவரும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம விட்டுருந்திருக்காரு. ஆனா மதிய நேரத்திலையும் கால் பண்ணி பார்க்கும்போது தான் அவருடைய உள்ளுணர்வு ஏதோ சம்திங் சரியில்லையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. அதனால அந்த பொண்ணு தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. அப்போ அந்த ஹாஸ்டல் வார்டனுமே இன்னும் இங்க வரவே இல்லையே, அவங்க டிராவல் பண்ணி வந்தாங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டிருந்திருக்காங்க. இதை கேட்டதும் அந்த அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. சம்திங் தன்னுடைய மகளுக்கு ஏதோ நடந்துருச்சு, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, தன்னுடைய மகள் ஏறி போன ஸ்டேஷனான விஜயவாடாவுக்கு போயிட்டு அங்க உள்ள ரயில்வே போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி என்னுடைய மகள் டிராவல் பண்ணா, இந்த தேதியில டிராவல் பண்ணா, இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணா, அவ கால் பண்ணா எடுக்கவே மாட்டா, எங்கேயோ காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாரு. ஆனா அந்த நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய மகள் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க, நீங்க போய் பாம்பே ரயில்வே போலீஸ் ஆபீசர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த அலட்சியமான பதிலால என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய மகளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற பரிதவிப்போடையே அவர் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம அடுத்த ட்ரெயின்லயே அவர் பாம்பேக்கு ஒரு நாள் கிட்ட டிராவல் பண்ணி புறப்பட ஆரம்பிச்சாரு. பாம்பேக்கு வந்த கையோட அந்த பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸுக்குமே போயிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல போயிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. பட் யாருமே அந்த பொண்ணை பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. மேற்கொண்டு இந்த எஸ்தருடைய தோழிகள் கிட்டையும் கால் பண்ணி பேசும்போது கூட கிட்டத்தட்ட அந்த பாம்பே ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்க போறேன்னு தான் சொன்னா, இந்நேரம் அவ ஹாஸ்டலுக்கு போயிருக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இதனால வேற வழி இல்லாம இவர் என்ன பண்றாரு, நேரா அந்த பொண்ணு இறங்க வேண்டிய ஸ்டேஷனான லோக்மன்யா திலக் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய குர்வா ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்ல நுழைஞ்சு தன்னுடைய மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாரு. இந்த மாதிரி என்னுடைய மகள் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்தா, எங்க போனானே தெரியல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா, மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அங்க இருந்த போலீஸ் ஆபீசருடைய பதிலை கேட்டதுமே இந்த அப்பாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வர ஆரம்பிச்சது. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அங்க இருக்கிற சில மீடியா ஆட்களை மீட் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அப்ப ரயில்வே போலீஸ் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய மகள் வந்து அடல்ட்டு, 23 வயசு தான் ஆகுது, எங்க இருக்கா, அவ யார் கூட வேணாலும் ஓடி போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாய் ஃப்ரெண்டு கூட எங்கேயாவது போயிருக்கலாம், மொபைலும் இன்னும் ஆன்ல தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு என்னுடைய மகள் அப்படிலாம் கிடையாது, என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா, எங்க போற எங்க வர அப்படிங்கிறத என்கிட்ட உண்மையை சொல்லிடுவா, அவளுடைய சக ஆண்கள் கிட்ட பேசினா கூட எங்க போறான் யார்கிட்ட பேசுறாங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடுவா, என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கா, அதனால அவ பொய் சொல்ல சான்ஸே இல்லை அப்படின்னு போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. பட் அப்பவுமே என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட பொய் சொல்லியிருந்திருக்கலாம், அவங்க பாய் ஃப்ரெண்டு கூடயோ வேற எங்கேயாவது போயிருக்கலாம், வேற எங்கேயாவது தங்கியிருக்கலாம், நீங்க கொஞ்ச நாட்கள் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த அப்பாவுக்கு கோபம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மீடியாவில் போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சாரு.
இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எஸ்தர் வேலை பார்த்தா அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த குரூப்ல இந்த பொண்ணை பத்தின அங்க அடையாளங்கள் எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் சில என்ஜிஓலாம் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அங்க ஒரு சின்ன போராட்டம் மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. மீடியாவுடைய அட்டென்ஷனும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் ஜனவரி 9ஆம் தேதி இந்த வழக்குக்குள்ளேயே ரயில்வே போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. ரயில்வே போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கை சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணுடைய லாஸ்ட் லொகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு பாண்ட்ரூப் வெஸ்ட் அப்படின்ற பகுதி கிட்ட காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த குடும்பத்தார்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னும், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு மத்தியில் ஒரு பைபாஸ் ரோடு போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டாக அந்த லாஸ்ட் சீன் லொகேஷன் கிட்ட போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு 2 டீமாக பிரிஞ்சு அந்த குடும்பத்தார்களும் இந்த என்ஜிஓவில் இருக்கிற சில ஆட்களும் இந்த எஸ்தருடைய சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்களாவே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்லாம் வந்து தேடல, இவங்களாவே ஆரம்பத்தில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸை நம்பினா இன்னும் லேட் ஆகிட்டே தான் போகும், எஸ்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற பதட்டத்தோடய இவங்களே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி 8 திசைக்கும் ஒவ்வொரு ஆளை பிரிஞ்சு தேடிக்கிட்டே வரும்போது தான் சரியா 11வது நாள் கழிச்சு, அந்த பொண்ணு காணாம போன 11வது நாள் கழிச்சு ஜனவரி 16ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ இந்த வழக்கில் கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, அந்த பாண்ட்ரூப் ஃபாரஸ்ட்ல தேடிக்கிட்டு இருக்கும்போது சரியா ஜனவரி 16 ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் இந்த எஸ்தருடைய கசினான சுஜித் அப்படின்ற பையன் ஒரு இடத்துல யதார்த்தமா தேடிக்கிட்டே போயிருந்திருக்காரு. அப்போ அவருடைய மூக்குக்கு சில துர்நாற்றம் வீசுற மாதிரி இருக்கு. அதே சமயம் சில தெருநாய்கள் தூரத்துல கத்துற மாதிரியான சத்தமும் கேக்குது. இதனால அவர் ஒரு விதமான சந்தேகத்தோட அந்த நாய்களை ஃபாலோ பண்ணி அந்த துர்நாற்றம் அடிக்கிற இடத்த ஃபாலோ பண்ணி அங்க போய் பார்க்கும்போது தான் 11 நாட்கள் கழித்து எஸ்தரா அந்த இடத்துல பாக்குறாரு. அதுவும் உயிரோட கிடையாது, உடம்பு எரிந்த நிலையிலையும் டீகம்போஸ் ஆன நிலையிலையும் பார்க்கறாரு. அதை பார்த்துட்டு பயந்து போன இந்த சுஜித் உடனடியாக கத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகு மற்ற குடும்பத்தார்களுக்கும் தேடுற ஆட்களுக்கும் தகவலை கொடுக்கிறாரு. சம்பவ இடத்துக்கு அவங்க எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த பொண்ணு அணிந்திருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு அது எஸ்தர் தான் அப்படிங்கிறத அந்த இடத்துல உறுதிப்படுத்தினாங்க. மேற்கொண்டு இந்த வழக்கை விசாரணை பண்ற ரயில்வே போலீஸுக்குமே தகவல் கொடுக்கப்பட்டு அவங்களுமே சம்பவ இடத்துக்கு ஒரு ஈவினிங் 5:45 மணி வாகலாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் டாக் ஸ்குவாட் எல்லாம் வச்சு சம்பவ இடத்தை தரோவா செக் பண்ணி பார்க்கும்போது தான் பல முக்கியமான தடயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல 2 சீனை நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த பொண்ணு இறந்து கிடக்கிற இடம், இன்னொன்னு ஒரு இடத்துல மட்டும் கருப்படைஞ்ச நிலையில இருக்கு. அதாவது இந்த இடத்துல கில்லர் ஒருவேளை அந்த பொண்ணை கொளுத்திருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய சடலத்தை வேற ஒரு இடத்துல தூக்கி போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அதே சமயம் டீகம்போஸ் ஆன நிலையில இருக்கிற அந்த பொண்ணுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுடைய தலையில கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க. இவங்க இறந்து ஒரு 10லேருந்து 11 நாட்கள் கிட்ட இருக்கலாம். அதே சமயம் இவங்க பிரைவேட் பார்ட்டும் டேமேஜ் ஆன நிலையில இருக்கு. ஆல்ரெடி இந்த உடம்பு அழுகி போக ஆரம்பிச்சதுனால மேற்கொண்டு எங்களால சரிவர இந்த உடம்பை ஆராய்ச்சி பண்ண முடியல அப்படின்னு தங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை மருத்துவர்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேவையான உடற்பாகங்கள் எல்லாத்தையுமே பிரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அந்த பெண்ணுடைய சடலத்தை அந்த அப்பா கிட்ட கொடுத்திருக்காங்க. அவர் தன்னுடைய சொந்த ஊரான மச்சிலிப்பட்டினத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு கண்ணீரோட தன்னுடைய மகளுக்கு இறுதி சடங்கை பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாம்பேல இந்த கேஸ் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சது. இந்த வழக்குக்குள்ள கிரைம் பிரான்ச் வர ஆரம்பிச்சு மொத்த கேஸுமே டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு எங்கெந்த டிராவல் பண்ணா, எங்கெங்க டிராவல் பண்ணா, அவருடைய மொபைல் ஃபோன் கடைசியாக எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அலசி ஆராய ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து கிரைம் சீனை சோதனை பண்ணதில் அவங்களுக்கு என்னென்ன தடயங்கள் கிடைச்சதுன்னா, அந்த பொண்ணு அணிந்திருந்த எம் சைஸ் பிங்க் டிஷர்ட், பிளாக் கலர் லேசான துணியில வெள்ளை டாட் வச்ச மாதிரியான ஒரு துப்பட்டாவை மீட்டெடுக்கிறாங்க. அது கூட சடலம் கிடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சாம்சங் டூயல் சிம் இருக்கிற மொபைலையுமே மீட்டெடுக்கிறாங்க. அது கூட இந்த பொண்ணுடைய ஃபாஸ்ட்ராக் சில்வர் கலர் வாட்சியையும் எல்லோ கலர் ரிங், அவங்களுடைய ஜீன்ஸ் பேண்ட், பர்பிள் கலர் நிக்கர் பிளஸ் பேட் வச்ச நிலையில இருந்திருக்கு. அது கூட அங்க இருந்த வாட்டர் பாட்டில் பிளஸ் இல்ல டிஎன்ஏ சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தடயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் கிரைம் சீன்ல இருந்து மீட்டெடுத்தாங்க. தொடர்ந்து அந்த அப்பா அம்மா கிட்ட இந்த உடைமைகள்லாம் காட்டும்போது இது தங்களுடைய மகளுடையது தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. ஆனா அந்த மகள் டிராவல் பண்ணும்போது ஒரு கருப்பு கலர் பெரிய ட்ராலி பேக் வச்சிருந்ததாகவும் ஸ்கை பிராண்டோடைய பேக் வச்சிருந்ததாகவும் சில ஹேண்ட்பேக் வச்சிருந்ததாகவும் சொல்லி இருந்திருக்காங்க. சோ போலீஸ் அதிகாரிகள் இந்த மற்ற பொருட்கள்லாம் அந்த கிரைம் சீன்ல தேடும்போது எங்க தேடினாலுமே கிடைக்காமலே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கில்லர் உண்மையாவே இதை ராபரிக்கு தான் பண்ணியிருப்பானோ அப்படின்ற சந்தேகமும் அவங்களுக்கு இந்த இடத்துல எழ ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அந்த பொண்ணுடைய மொபைல் போன், அந்த பொண்ணுடைய ரிங், அந்த பொண்ணுடைய வாட்ச் அப்படின்னு எல்லாமே அங்கதான் கிடந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணுடைய பேக்கை மட்டும் எதுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்ற சந்தேகம் தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு விட தெரியாத ஒரு குழப்பமா அந்த இடத்துல நீடிக்க ஆரம்பிச்சது.
அடுத்த கட்டமா கிரைம் பிரான்ச் நேரா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதாவது அந்த பொண்ணு கடைசியா இறங்கின லோக்மன்யா திலக் டெர்மினலுக்கு போயிட்டு அங்க உள்ள சிசிடிவி எல்லாத்தையுமே ஒன்னா கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வராங்க. முக்கியமா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 36 சிசிடிவி இருந்திருக்கு. 2 சர்வர்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சர்வர்ல 20 சிசிடிவி கேமராவும் இன்னொரு சர்வர்ல 16 சிசிடிவி கேமராவும் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல ஒன்னு 12 நாட்கள்ல ஆட்டோ டெலீட் ஆயிடும், இன்னொரு சர்வர் 30 நாள்ல டெலீட் ஆயிடும். சோ இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அந்த ட்ரெயின் எந்த நேரத்துல வந்துச்சோ அந்த நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் உள்ள ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட அதிகாலை 4 மணில இருந்து காலை 7 மணி வரைக்கும் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஒன்னா பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு சில சிக்கல் இருந்துச்சு. அது என்னன்னா அந்த சிசிடிவி எதுவுமே கிளாரிட்டியா இல்ல, ஃபேஸ் சரியா ரெகக்னைஸ் பண்ணவே முடியல. இதனால அந்த பொண்ணோடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய அங்க அடையாளங்கள், அவங்க கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ்ன்னு சொல்லப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸை வச்சும் அவங்க எடுத்துட்டு வந்த அந்த ட்ராலி பேக்கை வச்சு தான் இப்போ ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிசிடிவியுமே பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல இருந்து அவங்க வெயிட்டிங் ஏரியா வழியா நடந்து போறதும், அப்படி நடந்து போறப்போ பெரிய பிளாக் கலர் ட்ராலியை தள்ளிட்டு போற மாதிரியும், பேக் மாட்டி இருக்கிற நிலையிலையும், தலையில அந்த துப்பட்டாவை போட்ட நிலையிலையும் போனை பார்த்தபடியும் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிசிடிவியை பார்த்தா அவங்களுடைய அந்த ட்ராலி பேக்கை வெள்ளை கலர் டிஷர்ட்டும் ப்ளூ ஜீன் போட்ட நிலையில பார்க்கறதுக்கு போலீஸ் ஆபீசர் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் அவங்களுடைய ட்ராலி பேக்கை தள்ளிட்டு போயிட்டு இருந்திருக்கான். அவனுடைய மற்ற காட்சிகள் எல்லாத்தையுமே வேற ஒரு ஃப்ரேம்ல செக் பண்ணி பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருக்கிற ஒரு கேண்டீன்ல வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிருக்கான். ஒரு ட்ரெயின்ல ஏறி அதுக்கப்புறம் இறங்குறான். மேற்கொண்ட ஆளே தள்ளாடுற மாதிரியும் ஏதோ போதையில இருக்கிற ஆள் மாதிரியும் தெரிஞ்சிருக்கான். இந்த காட்சியும் அந்த பொண்ணோடைய ட்ராலியை தள்ளிட்டு வந்த காட்சியும் ஒத்து போறதுனால இவன் தான் சம்திங் இந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை அந்த பொண்ணு அதிகாலை நேரத்துல இறங்கினதுனால அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு போகணுங்கிறதுக்காக டாக்ஸியோ ஆட்டோ டிரைவரோ அவங்க கிட்ட ஏதாவது கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ஆங்கிள் விசாரணையை தொடர ஆரம்பிச்சாங்க. சுத்துவட்டாரம் முழுக்க இருக்கிற டாக்ஸி டிரைவர், ஆட்டோ டிரைவர், அங்க இருக்கிற கடைகள், ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற கடைகள், மேற்கொண்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப் முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையுமே அந்த பொண்ணோடைய போட்டோ காட்டியும் சிசிடிவில அவனுடைய முகம் தெரிஞ்சதுல அதுவுமே சரியா தெரியல, அதை ரஃபா ஸ்கெட்ச் வரைஞ்சி அதை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே காட்டி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, இந்த எஸ்தரோடைய டவர் லொகேஷனை செக் பண்ணி பார்த்ததுல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்களுடைய ஹாஸ்டல் இருக்கக்கூடிய அந்தேரி பக்கம் போகாம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அந்த பாண்டூப் அப்படின்ற ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட போயிருக்குங்கிறத நோட் பண்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஏரியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தன் இந்த பொண்ணு இந்த இடத்துல கூப்பிட்டு வந்திருக்கலாமோ, ஏன்னா இப்படிப்பட்ட இடம் இருக்குங்கிறது அவனுக்கு நல்லா பரிச்சயமா இருந்திருக்கு, அதனால தான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமா இந்த பாண்டு பகுதியில் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு குடியிருப்பு பகுதியான கஞ்சூர் அப்படின்ற இடத்துக்கிட்ட அங்க உள்ள பொதுமக்கள் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மக்கள் அந்த போட்டோவை பார்த்துட்டு, இது நம்ம சவுக்கியா ஆச்சே, இவனையா நீங்க தேடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்டிருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் இவன் இந்த குடியிருப்பு பகுதியில் தான் 15 வருஷமா தங்கியிருக்கான், இவனுடைய உண்மையான பெயர் சந்திரபான் சனாப், இவனும் இவனுடைய அப்பா அம்மா மற்றும் மனைவி பிள்ளைகள் தான் இங்க தங்கியிருக்காங்க, நீங்க வேணும்னா அங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 2 கான்ஸ்டபிள் அவனுடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இந்த சந்திரபான் தன்னுடைய குடும்பத்து கூட அந்த வீட்டில் இருந்திருக்கான். அவங்ககிட்ட இந்த போட்டோவை காட்டி இதுல இருக்கிறது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இல்லையே சார், சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நான் நாசிக்ல ஒரு டிரைவர் வேலைக்காக போயிட்டேன், அது ஒரு பெரிய கம்பெனியோடைய டிரைவிங் வேலை, அதனால நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அங்க போயிட்டேன், சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நான் இங்க இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். மேற்கொண்டு அவனுடைய அம்மாவும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால வேற வழி இல்லாம போலீஸ் அதிகாரிகள் அவனுடைய அட்ரஸையும் அவனுடைய ஃபோன் நம்பரையும் நோட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பட் அதுதான் போலீஸ் அதிகாரிகள் எடுத்த ஒரு தவறான முடிவு. போலீஸ் அதிகாரிகள் அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு உடனடியாக அந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். மேற்கொண்டு இந்த சந்திரபானை மறுபடியும் விசாரணை பண்ணலாங்கிறதுக்காக கூப்பிடும் போது அவனுடைய மொபைல் போன் சுவிச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. வீட்டில் பார்த்தாலும் ஆள் இல்லை, எங்கேயோ தலைமறைவாயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் போலீஸ் அதிகாரிகள் அவனை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவனை பத்தி விசாரணை பண்ணும்போது அவனுக்கு ஏற்கனவே 3 முறை திருமணம் ஆயிருக்கு அப்படின்னும், முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க, 2வது மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டான், 3வது மனைவி கூட தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவங்க கூட 1.5 வயசு மகனை பெத்தெடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவன் நாசிக் பகுதிக்கு தான் தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தேடுதல் சோதனையில ஈடுபடும் போது தான் மாறு வேடத்துல, அதாவது நீ இவன் எப்போதுமே கிளீன் ஷேவ் பண்ணி தான் இருப்பான், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நல்ல தாடிலாம் வச்சுட்டு அங்க அடையாளங்கள் தெரியாத மாதிரி ஒரு ஆளா அங்க சுத்திக்கிட்டு இருக்கான். ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் ஒரு 2 மாசத்துல அவனை கண்டுபிடிச்சு கைது பண்ணி அவன் கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எஸ்தருக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிச்சான்.
போலீஸ் அதிகாரிகள் மற்ற சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நள்ளிரவு 2 மணிக்கு ஒரு ஸ்பிளெண்டர் பைக்ல வந்திருக்கான்னு தெரியுது. அந்த ஸ்பிளெண்டர் பைக் யாருடையதுன்னு கேட்கும்போது கிஷோர் அப்படின்ற தன்னுடைய நண்பனுடையது அப்படின்னும், அதே குடியிருப்பு பகுதியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்போ அவனை பத்தி தேட ஆரம்பிச்சதுமே அவனுமே எங்கேயோ ஆப்ஸ்கண்ட் ஆயிருக்கான். இதனால அவனையுமே தீவிரமா பிடிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க. ஃபைனலி அவன் மாட்டினதுக்கு பிறகு சரி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, சம்பவம் நடக்க போறதுக்கு முதல் நாள் வாகல, அதாவது இரவு நேரத்துல நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எப்போதும் சரக்கு அடிப்போம். அதன் அடிப்படையில தான் சரக்கு வாங்கிட்டு நைட்டு 1:30 மணி வரைக்கும் அடிச்சோம். அந்த நேரத்துல எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். அப்போ உன்னுடைய பைக் மட்டும் என்கிட்ட கொடு, நான் போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். நானும் அவங்க கிட்ட பைக்கே கொடுத்தேன். ஆனா அவன் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் கிட்ட ஆயிட்டு நான் அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மறுநாள் காலையில தான் நான் அவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் போலீஸ் அதிகாரிகள் இன்னொரு பக்கம் அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது தான் அந்த பொண்ணை அவன் எப்படி மீட் பண்ணான், என்ன சொல்லி அவன் பைக்ல ஏத்தனா அப்படின்ற விஷயம் எல்லாமே விளங்க ஆரம்பிச்சுது. குறித்த நேரத்தில் குறித்த ட்ரெயினில் அவங்க பிளான் பண்ணபடி எஸ்தர் வந்து தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயினில் இருந்து இறங்கிட்டாங்க. நேரடியாக அவங்க வெளியில் ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சோ டாக்ஸியை பிடிச்சோ அந்தேரியில் இருக்கிற தன்னுடைய ஹாஸ்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஆனால் போகிற நேரத்திலேயே இந்த வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டிருந்த இந்த சந்திரபான், நான் ஒரு டாக்ஸி டிரைவர் மேம், என் கூட வாங்க, 300 ரூபாய் தான் சார்ஜ், அந்த ட்ராலியை கொடுங்க, நானே இழுத்துட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சாதுரியமாக பேசி அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையை வாங்கியிருந்திருக்கான். பட் இவன் இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருந்திருக்கானா, அந்த 1:30 மணிக்கு அவன் ஃப்ரெண்டு சாப்பாடு கேட்டான்ல, அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக இவன் பைக் எடுத்துட்டு வெளியில வந்துட்டான். ஆனா இவன்கிட்ட காசு கிடையாது. காசுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் ஆந்திராவில் இருந்து ஒரு ட்ரெயின் வருமே, அந்த ட்ரெயின்ல இருக்கிற யாரையாவது நம்ம கடத்தலாம், அவங்க கிட்ட இருந்து நம்ம காசை பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இவன் அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பார்க்கிங் கிட்ட நுழைஞ்சிருக்கான். அந்த நேரத்தில் அந்த பார்க்கிங்ல பில்லு போடுற ஆள் கிட்ட கூட நான் ரயில்வே போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் மீறி அவங்க கிட்ட காசு கேட்டா கூட சண்டை போடுற ஒரு ஆள் மாதிரி தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இவன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு அந்த ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்கான். இந்த பொண்ணுக்கிட்ட லாபகமாக பேசி நான் டாக்ஸி டிரைவர், என்னுடைய டாக்ஸியில் வாங்க அப்படின்னு சொல்லி பெட்டியெல்லாம் வாங்கிக்கிட்டு இவன் வெளியில் நடந்து வந்திருக்கான். பட் வெளியில் நடந்து வந்து அவன் பைக்கை எடுக்கும்போது தான் இந்த எஸ்தருக்கு பெரிய ஷாக்கே இருந்திருக்கு. ஏன்னா காரில் தானே நம்ம ட்ராவல் பண்ணலான்னு இருந்தோம், இவன் என்ன பைக் எடுத்துகிட்டு வரான், இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட வரலங்க, என்னுடைய ட்ராலியை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, மேம் என்னுடைய கார் வந்து ரிப்பேரில் இருக்குது, எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால தான் நான் இப்போதைக்கு பைக் எடுத்துட்டு வந்தேன், நீங்க தைரியமா என்ன நம்பலாம், என்ன வேணாலும் நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க, என்னுடைய மொபைல் நம்பர் கூட இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருந்துருக்கான். ஸோ அந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம அவன் சொல்றத வச்சு இறங்கி போய் ஒரு தவறான முடிவை அங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே நான் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அந்த பெரிய ட்ராலி பேக்கை வந்து முன்னாடி வச்சுக்கிறான். அந்த பொண்ணை பின்னாடி ஏறி உட்கார சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பைக்கில் டிராவல் பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த நேரம்னு பார்த்து இருட்டா இருந்ததுனால எந்த வழியா போறோங்கிறது அந்த பொண்ணுக்கு ஆரம்பத்தில் சரி வர தெரியவே இல்லை. ஆனா நேரம் கடக்க தான் நம்ம தவறான பாதையில போயிட்டு இருக்கோம், ஒரு இருட்டான அடர்ந்த காட்டு பகுதி கிட்ட போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணு தன்னுடைய தோழிக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்கிறாங்க. ஆனா ஒரு சிம் அன்னைக்குன்னு பார்த்து ரீசார்ஜ் முடிஞ்சு போயிருந்திருக்கு. இதனால இன்னொரு சிம்முக்கு மாத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவன் பயங்கரமா அந்த பொண்ணை பின்னாடியில இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்தாம பயங்கர ஃபாஸ்டா போறான். அந்த பொண்ணால கீழே குதிக்கிறதுக்கும் பயமா இருந்திருக்கு. இந்த நேரத்துல தான் அந்த காட்டு பகுதி வந்ததுக்கு பிறகு வண்டியை நிறுத்திட்டு அந்த பொண்ணை தாக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். பட் அந்த நேரத்தில் எஸ்தர் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பட் விடாம அந்த பொண்ணை துரத்தி அந்த பொண்ணுடைய முடியை பிடிச்சிருக்கான். பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அவங்களுடைய தலையிலேயே கொடூரமான முறையில் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்பிளெண்டர் பைக்ல அந்த டீப்பை உரி விட்டாலே பெட்ரோல் பிடிக்கலாம்ல, அதை வந்து ஒரு வாட்டர் பாட்டில பிடிச்சிட்டு அந்த பொண்ணுடைய மேல ஊத்தி கொளுத்தி விட்டுருக்கான். ஆனா அந்த பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் எரிஞ்சிருக்கே தவிர ஃபுல்லா அந்த பாடி எரியவே இல்லை. அதுக்கப்புறம் இது காட்டு பகுதி தானே, ஏதாவது விலங்குகள் சாப்பிட்றோம், அப்படி இல்லைன்னா அப்புறமா வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணுடைய டிராவல் பேக் பிளஸ் அந்த பொண்ணுடைய பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவன் பைக் கிட்ட வந்திருக்கான். அப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பைக்ல சுத்தமா பெட்ரோல் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ட்ராலி பேக்கை தள்ளிக்கிட்டே 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அவனுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். போற நேரத்துல கூட ஒரு ஆள் நாயோட வாக்கிங் வந்திருக்காரு, அவர் இவனை பார்த்திருக்காங்க. அதே சமயம் அந்த பில்டிங்கோடைய செக்ரட்டரி இவனை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தன்னுடைய நண்பனான இந்த கிஷோரை பார்த்துட்டு இந்த மாதிரி வண்டி வந்து பெட்ரோல் இல்லாம அந்த
காட்டு பகுதி கிட்ட நிக்குது, நம்ம போய் எடுத்துட்டு வரலாம், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது பைக் வாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதன் அடிப்படையில் இந்த கிஷோர் வந்து ஒரு சிக்கன் சென்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற தன்னுடைய நண்பன் கிட்ட பைக் வாங்கிட்டு பக்கத்துல போய் ஒரு வாட்டர் கேன்ல பெட்ரோல் வாங்கிக்கிட்டு தன்னுடைய பைக் இருக்கிற இடத்தை நோக்கி போறாங்க. அங்க இவன் பெட்ரோல்லாம் ஊற்றி அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சான். பட் இந்த பக்கம் பார்த்தா சந்திரபான் அந்த பொண்ணுடைய சடலம் கிடக்கிற இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஏன்னா எஸ்தர் வந்து இவனுடைய பைக்கில் ஏறும்போது இவனுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தான்ல, ஒருவேளை இவ வந்து யாருக்காவது இந்த ஃபோன் நம்பரை அனுப்பிச்சிருப்பாளோ, தன்னை ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருப்பாளோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதனால இந்த ஃபோனை தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுடைய சடலம் கிடக்கிற இடத்துக்கு இந்த கிஷோர் அப்படின்றவனும் வந்துடுறான். அவன் அந்த கிரைம் சீனை பார்த்துட்டு தன்னுடைய நண்பன் இவ்வளோ பெரிய கொடூரனா அப்படின்ற ஒரு ஷாக் தான் அவனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. மேற்கொண்டு இந்த சந்திரபான் அந்த கிஷோரை என்ன சொல்றானா, நீ இதை பத்தி வெளியில சொன்னீன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன், ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடைய கட்டிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிராவல் பேக்ல இருந்த அந்த உடைமைகள் எல்லாத்தையுமே எடுத்து தன்னுடைய தங்கச்சி வேலை பார்க்குற ஒரு கேண்டீன் கிட்ட மறைச்சு வச்சிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் அந்த டிராவல் பேக் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கமலாபாய் அப்படின்ற ஒரு பாட்டி கிட்ட தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டா, இந்த பேக்லாம் சும்மா தான் இருக்கு, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு டொனேட் பண்ணியிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு ஜோசியரை போய் பார்த்ததாகவும் அவனுடைய நேர காலம்லாம் எப்படி இருக்கு, ஒருவேளை இந்த மாதிரியான பெண்கள்லாம் கடத்தினா எனக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சும்மா போட்டு வாங்கியிருந்திருக்கான். இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் போலீஸ் இவனை தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆகி நாசிக் பகுதிக்கு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் அதிகாரிகள் இவனை கைது பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவன் கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய வாக்குமூலத்தை கேட்டதுக்கு பிறகு அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல 560 பக்கம் இருக்கிற சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. நீதிமன்றமும் இந்த வழக்கை விசாரணை பண்ணி 2018 இவனுக்கு மரண தண்டனையை அறிவிச்சிருந்திருக்கு. பட் இவனுடைய மரண தண்டனை எதிர்த்து இவன் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ண ஆரம்பிச்சான். அங்கதான் இந்த கேஸை விசாரணை பண்ண போலீஸ் ஆபீசருக்கும் சரி, எஸ்தருடைய ஆன்மாவுக்கும் சரி, எஸ்தருடைய குடும்பத்தார்களுக்கும் சரி, எஸ்தருடைய அப்பாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஒரு பெரிய பூகம்பமே காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் போலீஸ் அதிகாரிகள் பாம்பே கோர்ட்ல இது எல்லாத்தையும் நிரூபிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் அவனுக்கான தண்டனையை ப்ரூஃப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட ஆரம்பிச்சது. அது என்னன்னா, சந்திரபான் என்ன சொல்றான்னா, சார் எனக்கு எதிராக எந்தவித டைரக்ட் எவிடன்ஸுமே கிடையாது, வெறும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்கு, டிஎன்ஏ கூட அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகவே இல்லை, என்னுடைய ஃபிங்கர் பிரிண்டும் மேட்ச் ஆகவே இல்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி இந்த கொலையை பண்ணியிருப்பேன், என் மேல வீண் பழி போடுறாங்க அப்படின்னு பெரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் நீதிபதிகளும் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயுமே சரியா அந்த பொண்ணு எந்த நாள்ல இறந்து போனாங்க அப்படிங்கறத குறிப்பிடவே இல்லை. அதே நேரம் இவனுடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆகவே இல்லை. வெறும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸை மட்டும் வச்சு தான் இவனை குற்றவாளின்னு சொல்லி மரண தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால எந்தவித டைரக்டான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாததுனால, அதாவது நேரடி சாட்சியோ இவன் அந்த இடத்துல இருந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற டெக்னிக்கலி சயின்டிபிக்கலி இருக்கிற எந்தவித ஆதாரமும் இல்லாததுனால போலீஸ் இவனை இந்த வழக்குல பலிகாடா ஆக்கியிருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இவனை 2025 வருஷத்துல ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க, அதாவது விடுதலை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த செய்தியை கேட்கும்போது அந்த அப்பாவுக்கு இந்த வழக்கை உண்மையாவே விசாரணை பண்ண போலீஸுக்கும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தற்போதைக்கு இவன் வெளியில சுதந்திரமா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். மேற்கொண்டு இந்த பொண்ணுடைய அப்பாவும் இந்த வழக்கை விசாரணை பண்ண போலீஸ் ஆபீசரும் அப்பீல் பண்ண போறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். போலீஸ் இவன் தான் குற்றவாளின்னு ஜோடிச்சிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி இவன் தப்பிச்சிட்டானா அப்படிங்கிறது சரியா தெரியல. ஒருவேளை அவன் இதை பண்ணியிருந்தானா இவனுக்கான தண்டனை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சேரதான் போகுது. வெறும் 23 வயசு தான், வாழ வேண்டிய வயசு அந்த பொண்ணுக்கு. யோசிச்சு பாருங்க, அப்பாவுடைய தயவு இல்லாம தன்னுடைய சொந்த காலில் நின்று தன்னுடைய அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற ஆளா மாறிக்கிட்டு வந்த அந்த பொண்ணை இவன் அநியாயமா இவனுடைய அந்த 5-10க்கு ஆசைப்பட்டு கொடூரமான முறையில் கல்லால அடிச்சு கொலை பண்ணியிருக்கானா, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வழியில துடிச்சு இறந்து போயிருப்பான்னு பாருங்க. இந்த கேஸ்ல வந்து அந்த பொண்ணுடைய பிரைவேட் பார்ட் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லிட்டாங்க. ஆனா எப்படி டேமேஜ் ஆனிச்சு, ஏதாவது பாலியல் ரீதியான துன்பங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத அவங்களால அந்த நேரத்தில் ப்ரூவ் பண்ணவே முடியல. அதுக்கு காரணம் அந்த பொண்ணுடைய உடம்பு கிட்டத்தட்ட 11 நாட்கள் கழித்து தான் கிடைச்சது. டீகம்போஸ் ஆன நிலையில தான் கிடைச்சதுனால அவங்களுக்கு போதுமான ஆதாரத்தையும் எவிடன்ஸையும் உருவாக்க முடியவே இல்லை. ஸோ இந்த லூப் ஹோல் எல்லாம் பயன்படுத்தி தான் இவன் தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சில சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. என்னதான் இந்த சந்திரபான் மாதிரியான ஆட்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவன் கேட்க போறது கிடையாது, திருந்த போறது கிடையாது. அதனால நாம ஒரு வேளை தனியா டிராவல் பண்ணும்போது நாம தான் உஷாரா இருந்துக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எவன் எப்படி வேணாலும் நம்மளை வந்து ஏமாத்துவான். அதனால எந்த இடத்துலையும் இறங்கி போகாம, அடுத்தவங்க கிட்ட கருணையை அந்த நேரத்துல எதிர்பார்க்காம, அடுத்தவனுடைய அந்த கஷ்டத்துல இறங்கி போய் இறக்க குணம் காட்டாம கொஞ்சம் நல்லா யோசிச்சு இது சரியா இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத நீங்க தான் அந்த இடத்துல டிசைட் பண்ணணும். ஸோ எஸ்தர் இந்த கேஸ்ல அவன் பைக்கை காட்டினப்பவே அவன் கூட போயிருக்க
கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பைக்ல போறதுனால அவன் எப்படி வேணாலும் உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே நேரம் அவங்க கிட்ட அந்த கெட்ட எண்ணம் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவன் எஸ்தரை பார்க்கும்போதே என்னுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு மேம், பைக் தான் இருக்கு அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் பொய்ய சொல்லிட்டு அந்த பொண்ணா இந்த பைக்கை பார்த்ததுக்கு பிறகுதான் என்னுடைய கார் ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கட்டுக்கதைகள்லாம் விட்டுருக்கான். எஸ்தரும் அவன் சொல்றதுல உண்மை இருக்கு போல அப்படின்னு நினைச்சு இறக்கப்பட்டதுனாலதான் அவங்க இன்னைக்கு உயிரோட இல்லாம போயிட்டாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம இறக்கப்படணுமோ அந்தந்த இடத்துல மட்டும் இறக்கப்பட்டா போதும். தேவையில்லாம எமோஷனல் ஆகி இறக்கப்படவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த எஸ்தருடைய கதை மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. முக்கியமா இந்த கேஸ் என்ன சொல்லுதுன்னா, நோ சொல்ல வேண்டிய இடத்துல எதையுமே யோசிக்காம இறக்கப்படாம கருணை காட்டாம நோ சொல்லிடணும். இல்லனா அதோடைய பின்விளைவுகள் உங்களுக்கு பெருசா தான் இருக்கும். எஸ்தருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இந்த சந்திரபான் உண்மையாவே இந்த கொலையை பண்ணியிருந்தானா அவனுக்கான தண்டனையை இந்த இயற்கை கண்டிப்பா கொடுக்கட்டும். நீங்க இந்த வழக்கில் என்ன நினைக்கிறீங்க? எஸ்தர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.